Hi everyone, this is Ramuk. Welcome back to Design with Ramuk. நம்ம இங்க என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா Figmaல ரெண்டு சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சின்ன அப்டேட்ஸ் தான், பட் ரொம்ப யூஸ்ஃபுல். அது ரியல் டைம்ல ஒர்க்ல எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீநேமிங் ஃபியூச்சர்ல கொஞ்சம் சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோட்டோடைப்ல ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரீநேமிங் பாயிண்ட். ரீநேமிங் பாயிண்ட்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃப்ரேம்ஸ் இருக்கு. ஃப்ரேம்ஸ் ரீநேம் பண்ணுறதுக்கு நம்மளாம் முதல்ல டபுள் டேப் பண்ணோம்னா இங்கே ரீநேம் ஆகும். பட் இப்போ இங்கே இருக்கு. ஸோ இது சூப்பரான விஷயம் தானே. எனக்கு இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது இங்கே பார்த்து பண்ணுறத விட இங்கே பார்க்குறது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச். சின்ன சேஞ்ச் தான், பட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் கொஞ்சம் மேஜர் சேஞ்ச். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோட்டோடைப்பில் நான் காட்டுறேன். ஓகேவா? ஓகே, சூப்பர். இப்போ இங்கே ரெண்டு ஃப்ளோஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் சேவ் பட்டனுக்கு ஒரு ஃப்ளோ வச்சிருக்கேன். பவர் பண்ண சும்மா ஜஸ்ட் ஃபார் டெவலப்பர்ஸ் கொடுக்குறக்காரியா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது போக இப்போ நான் க்ளோஸ்க்கு ஒரு ஃப்ளோ வச்சிருக்கேன். ஸோ இதுலேருந்து என்னன்னா, நம்ம அட் அ டைம்ல ரெண்டு ஃப்ளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோவில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம், செகண்ட் ஃப்ளோவில் ஏதாவது வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் ரீநேம் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்க முடியும். அந்த டிஸ்கிரிப்ஷன் போல்ட் பண்ணுறது, புல்லட் பாயிண்ட்ஸ், லிங்க் அட்டாச் பண்ணுறது, இதெல்லாமே கொடுத்துக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரோட்டோடைப் மட்டும் தான் ஷேர் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது நான் இந்த க்ளோஸ்க்கு எந்த டிஸ்கிரிப்ஷனுமே கொடுக்கல, பட் சேவுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு டெவலப்பர்ஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் நீட்ஸ் தேவை, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் லிங்க்ஸ் கொடுக்கணும், இல்லை இதோட ரெஃபரன்ஸ் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னா நான் இங்கே ஆட் பண்ணியிருந்தேன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் நோட் பண்ணது, நான் ஃபீல் பண்ணதும். இந்த மாதிரி தான் டெவலப்பர்கிட்ட ஹேண்ட் ஆஃபும் பண்ணியிருக்கேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நம்மளோட எஃபிஷியன்சியும் டெவலப்பர்கிட்ட கொடுக்குற விதத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஒரு சின்ன வீடியோ, குட்டி வீடியோ, பட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ண இருக்க மாட்டீங்க, இல்லை கவனிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்மால் வீடியோ தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனிமேல் ஃபிக்மாவில் ஏதாச்சும் லேட்டஸ்ட் அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். See you soon next வீடியோ. பாய். அதுக்கப்புறம் எனக்கு சின்ன ஹெல்ப், இந்த வீடியோவோட ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்லுங்கள். ஓகே, see you soon next வீடியோ. பாய். Have a good day.